வணக்கம். நீங்க பகிர்ந்து கொண்ட குறிப்புகளை பார்த்தோம். ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. ம் இது தலைகீழ் வகுப்பறை, அதாவது இன்வெர்டட் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற ஒரு கற்றல் முறையை பத்தி பேசுது. ஆமா. இதோட முக்கிய நோக்கம் கத்துக்கிறது எப்படி இன்னும் திறமையாக்கலாம், அப்புறம் நிபுணர்களோட நேரத்தை எப்படி முழுமையா பயன்படுத்தலாங்கிறது தான் புரியுது. சரியா சொன்னீங்க. ஆனா இது வெறும் வகுப்பறைய தலைகீழா மாத்துறது மட்டும் இல்ல. ஓ, அப்படியா? யோசிச்சு பாருங்க, ஒரு நிபுணரோட நேரங்கிறது ரொம்ப மதிப்பு மிக்கது இல்லையா? அது ஒரு வரையறுக்கப்பட்ட வளம். ஆமா, கண்டிப்பா. இந்த முறை அந்த நேரத்தோட மதிப்பை மறுவரையறை செய்யுது. அதாவது அந்த நேரத்தை நாம வீணடிக்கவே கூடாது. புரியுது. உங்க குறிப்புகள்ல கூட லேர்னிங் மூலமா அடிப்படைகளை நாமளே கத்துக்கணும்னு சொல்லிருக்கு. ஆமா, அதுதான் முதல் படி. அது ஒரு கட்டாயமான முன்கற்றல். அப்போ அடிப்படை கேள்விகளை கேட்கறது நிபுணரின் நேரத்தை வீணடிப்பதாக உங்க குறிப்பு சொல்லுது. கரெக்ட். கூகுள்ல தேடினா கிடைக்கிற ஒரு விஷயத்த அவங்க கிட்ட போய் கேட்க கூடாது. சரி, அப்போ நிபுணரோட நேரம் எதுக்கு தான் பயன்படுத்தப்படணும்? அது உயர் மதிப்புமிக்க செயல்களுக்கு மட்டும்தான். எப்படின்னா, பாடப்புத்தகத்துல இல்லாத விஷயங்களை தெளிவுபடுத்துறதுக்கு, ஓ, ரொம்ப சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண, நிஜ உலக உதாரணங்களை விவாதிக்க, அப்புறம் நீங்க செஞ்ச வேலைய சரிபார்த்து வழிகாட்ட, இதுக்கு மட்டும்தான். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ ஒருத்தர் அந்த உரையாடலுக்கு தயாராக ஒரு குறிப்பிட்ட வழிமுறை இருக்கா? நிச்சயமா இருக்கு. அது ஒரு 4 படிநிலை கொண்ட பாதை. 4 படியா? ஓகே, சொல்லுங்க. முதல்ல முன்கற்றல், லேர்னிங் மூலமா சுயமா படிக்கிறது. சரி. 2வது சுயமுயற்சி, படிச்சத வச்சு தனியா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி பண்றது. ஓ, அப்போ சும்மா வீடியோ பார்த்தா மட்டும் பத்தாதா? பத்தவே பத்தாது. முயற்சி பண்ணும்போதுதான் உண்மையான சந்தேகங்கள் வரும் இல்லையா? ஆமா ஆமா. அப்போ 3வது படி என்ன? 3வது படிதான் சந்தேகம் தெளிவுபடுத்துதல். இங்கதான் நீங்க நிபுணர்கிட்ட பேசுவீங்க. ஆனா அடிப்படை கேள்விகள் கேட்கக்கூடாது. கேட்கவே கூடாது. உங்க சுய முயற்சிக்கு பிறகும் தீர்க்க முடியாத ஆழமான கேள்விகளை மட்டும்தான் கேட்கணும். வாவ். அப்ப கடைசி படி? கடைசி படி பயன்பாடு. கத்துக்கிட்ட அறிவை நிஜ உலக சூழல்கள்ல பயன்படுத்துறது. அடேங்கப்பா. அப்போ முழு பொறுப்பும் கத்துக்கிறவங்க மேலதான் இருக்கு. ஆமா, இந்த அமைப்பு ஒரு சில ஸ்பெசிபிக் வகையான கத்துக்கிறவங்கள உருவாக்குது. எப்படின்னு சொல்றீங்க? அதாவது நல்ல தயாரான, ரொம்ப ஈடுபாடுள்ள, தீவிரமான ஒருத்தரை. உங்க குறிப்புல ஒரு வரி இருக்கு. சொல்லுங்க. இந்த அமர்வுகள் பொதுவான ஊக்கமளிப்பிற்காக அல்ல. ஓ, புரியுது. சும்மா ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்க வரவங்களுக்கு இது சரியான இடம் இல்ல. மிகச்சரியா சொன்னீங்க. சரி, அப்போ இந்த மொத்த அமைப்பையும் நிர்வகிக்கிறது யாரு? பாடத்திட்டம், மதிப்பீடுகள், இதெல்லாம் அங்கதான் தொழில்நுட்பம் உள்ள வருது. உங்க குறிப்புகள்ல சைடெக் ஏஐ குழு அப்படின்னு ஒரு பேரை குறிப்பிட்டிருக்காங்க. ஆமா. அவங்க தான் இந்த நிர்வாக வேலைகளை எல்லாம் பாத்துக்கறாங்க. இதனால நிபுணர்கள் அவங்களோட உயர்மட்ட அறிவுசார் வேலையில மட்டுமே கவனம் செலுத்தலாம். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, இதுல ஆசிரியரோட பங்கு மாறுது. அவங்க பாடம் நடத்துறதுல இருந்து மாறி ஒரு வழிகாட்டியா நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படித்தானே? அதேதான். அடிப்படைகளை கற்கும் முழு பொறுப்பும் உங்ககிட்டயே ஒப்படைக்கப்படுது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. அத உங்க சிந்தனைக்காகவே விட்டுட்டு போறோம். சொல்லுங்க, கேக்குறோம். அடிப்படை தகவல்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாருக்கும் சுலபமா கிடைக்கிற இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு மாடல் தான் கல்வியோட எதிர்காலமா? இது ஒரு நல்ல கேள்வி. ஒருவேளை இதுதான் எதிர்காலம்னா, பாரம்பரியமான ஆசிரியர் அதிக அக்கறையோட கவனிச்சு சொல்லித்தர்ற அந்த வகுப்பறை முறையிலிருந்து நாம எதையாவது இழக்க நேரிடுமா? யோசிச்சு பாருங்க.